ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா காலையில் மாட்டுக்கு பூசா போட்டு தண்ணி காட்டு, மாடு தண்ணி குடிக்குது பாருங்க. பூசா இது பார்த்தீங்கன்னா இந்த மாடு குடிச்சாச்சு தண்ணி. பார்த்தீங்கன்னா இதுங்க வச்சு இது ஃபுல்லாக குடிச்சிச்சு பாருங்கள். பாத்திரமும் சுத்தமாக வலிச்சிச்சு பாருங்கள். என்ன பண்ணுது? செல்லு சாப்பிடுதா? சாப்பிட்டா சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் கட்டிட்டு இப்போ காலையில் சாப்பாட்டுக்கு வந்து அரிசி உலை வச்சுட்டாங்க. தண்ணி வச்சுட்டாங்க பாருங்கள். அதெல்லாம் எடுக்கக்கூடாது. குண்டா வச்சு போடுறதெல்லாம் உருளைக்கிழங்கு கீழ்பார் போடுமா. ஏன்னா உருளைக்கிழங்கு நல்லா இல்லாத உருளைக்கிழங்கு நல்லா இருக்கிறதெல்லாம் அது அரிசி போடும்.
மனுஷன் ஆய் வந்தா உட்காந்துட்டு வந்துரு. இந்த புழுக்க போடுற வேலை வச்சுக்காது, ஒழுங்கா முழுசா ஆய் உட்காரு. முன்னேறிவே நான் டைட்டாக கட்டி வச்சுங்க சொன்ன தெரியலையா, நீ டைட்டாக கட்டி வச்சுங்க. அதே மாதிரி இது சுற்றி தான் வச்சுங்க போட்டு நிறைய பார்த்தீங்கன்னா தண்ணியில் காட்டிட்டு இப்போ பச்சை தட்டை வந்து போடுறாங்க பாருங்க, தீவனம் தட்டை. ஏய் அப்படிங்க பார்த்தீங்கன்னா மேலே ஏரோப்ளைன் போது கண்ணுக்கே தெரில, செல்லில் தெரியாது. எல்லோரும் பார்த்திங்கன்னா நெல் அறுத்துட்டு கைனியெல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டிட்டாங்க பாருங்கள் ஃபுல்லாக. இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோ போடணும், நிறைய வீடியோ ஷார்ட்ஸு அதெல்லாம் நிறைய இங்கே எடுத்துனுக்குவோம் இந்த இடத்துலேருந்து. அப்புறம் நெல் பயிர் தான் போட்டிருந்தாங்க எல்லாம் பொங்கல் அப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் அறுத்து முடிச்சிட்டாங்க. அறுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறுந்த ஓட்டி மட்டும் விட்டுனுக்குறாங்க, இன்னும் ரொட்டோட்டரில் வந்து ஒன்றும் அடிக்கலை தெரியுதுங்களா. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஓட்டி தான் விட்டுனுக்குறாங்க, இன்னும் ரொட்டோட்டரில் ஓட்டலை. ஒரு சில இது ஓட்டின்னுக்குறாங்க, நானும் ஒரு சில இதெல்லாம் ஓட்டலை. டிராக்டரில் ஓட்டி அப்படியே விட்டுட்டாங்க, அவ்வளோதான். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சோளம் வரைக்கிறவங்க சோளம் வரைக்குவாங்க, ஆரி நடுறவங்க ஆரி நடுவாங்க, இந்த மாதிரி. இல்லை நெல் புல்லு நடுறவங்க தண்ணி இருக்கிறவங்க நெல் புல்லு கூட நடுறாங்க. எல்லாம் காலியாக தான் இருக்குது பாருங்கள். வெயில் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, பனியும் பெய்யுது பாருங்கள். தார் போய் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி இருக்குது பாருங்கள். பனி பெய்யுது, நல்லாவே பெய்யுது. காலையில் டைமில் பார்த்திங்கன்னா நல்லா பனி பெய்யுது. வெயில் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்லா வெயில். மதிய டைம்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வர முடியாதுல்ல, அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா சித்திரை மாதமே வரல.
அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயில் அடிக்குது. ஃபுல்லாக பாருங்கள், தார் போய் ஃபுல்லாக ஈரம் ஆகி போயிடுச்சு பாருங்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் எல்லாம் ஏற மாட்டாங்க பாருங்கள். கண்ணுக்குட்டி, சின்ன கண்ணுக்குட்டி தட்டுக்கு சாப்பிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈரம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது மாட்டுங்களுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஈ வந்து போடுறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஈ மாதிரி வந்து உட்காந்து சின்ன சின்ன ஈ உட்காந்து மாட்டுங்களுக்கு அப்படியே புண்ணே பண்ணிடுது. டாக்டர் வந்தால் தான் சொல்லணும். சாமி என்னம்மா டேஸ்ட் இல்லைங்களா?